Hi friends, welcome to our channel Biology Neat View. இன்னைக்கு நம்ம சேனல்ல molecular basis of inheritance ஓட part 4 பார்க்க போறோம். part 3ல நம்ம ஏற்கனவே DNA structure வந்து first அதோட introductory part, அதோட history எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதோட main characteristics பத்தி பார்க்க போறோம். ஓகேயா? structure of DNA. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம NCERT-ல படிக்கக்கூடியதுல structure of DNA எந்த பேட்டர்ன்ல உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா BDNA. அப்போ வாட்சன் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ என்ன மாடல்னு கேட்பாங்க. தட் ஒன் இஸ் BDNA. ஓகேயா? இப்போ பாருங்க, அப்போ BDNA இருந்ததுன்னா இதுக்கு முன்னால நிறைய டிஎன்ஏ இருக்குமாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, A டைப் இருக்கு, B, C, D and Z டைப். ஓகேயா? ஸோ வந்து இந்த கேட்டகரியில டிஎன்ஏஸ் வந்து இருக்குது, அவைலபிள் இருக்குது. பட் நம்ம NCERT புக்ல ஸ்டாண்டர்ட் வாட்சன் கிரிக் மாடல் படி அந்த டிஎன்ஏ என்னன்னா BDNA. ஓகே, இப்போ வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் படி இந்த டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா there one is double helical structure. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, BDNAயோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு என்னது? டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் ஹெலிக்கல்னா என்னது, ஹெலிசஸ்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா that indicates spiral. இப்போ நீங்க ஒரு ஸ்ப்ரிங்க பார்த்துருக்கீங்களா? ஜஸ்ட் அது ஸ்பைரல்ல ரொட்டேட் ஆகி மேலே ஒரு எண்ட், கீழே வர எண்ட் இருக்கும்ல. ஸோ இதே மாடல் இது இருக்கிறதுனால ஸோ டிஎன்ஏக்கு என்ன பேரு? நம்மளுக்கு டபுள் ஹெலிக்ஸ் மாடல்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இதோட சாலியன் ஃபீச்சர்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் கேரக்டர். இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, அதுதான் சாலியன் ஃபீச்சர்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 polynucleotide செயின். நோட் பண்ணிக்கோங்க, ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின் இப்படி இருக்குது. ஓகேயா? இன்னொரு பாலிநியூக்ளியோடைட் செயின் எப்படி இருக்கும்னா இதுக்கு நேரா இப்படி இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து மீட் பண்ண மாட்டாங்க. ஓகேயா? இது வந்து ஆன்டி பேரலல். பாருங்க, இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 polynucleotide செயின். ஓகேயா? இது ஆன்டி பேரலல். அது ரெண்டாவது பாயிண்ட், நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். அப்போ இந்த பாலிநியூக்ளியோடைட் செயின் நீங்க நல்லாவே தெரியும், நம்மளுக்கு வந்து டிஎன்ஏ நியூக்ளிக் ஆசிடோட பேசிக் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூக்ளியோடைட்ஸ் தானே சொல்லுவோம். ஸோ நிறைய நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்து நம்மளுக்கு டெவலப் ஆனதுனால இதுக்கு பாலிநியூக்ளியோடைட்னு நம்ம நியூக்ளியோடைட் செயின் சொல்றாங்க. அட் த சேம் டைம் ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயினை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ அதுல இருக்கக்கூடிய பேக் போன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இது 2 பாலிநியூக்ளியோடைட் செயின், இதுதான் டிஎன்ஏ. சரியா? இதுல இருக்கக்கூடிய பேக் போன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்டோ சுகர் பாஸ்பேட் கனெக்ஷன் தான் இதுல இருக்கக்கூடிய பேக் போன். பட் இதுக்கு இன் பெட்வீன்ல யாரு ஒரு ஸ்டாக் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பேஸ் பேர்ஸ். ஓகேயா? அப்ப பேக் போன்னு சொன்ன உடனே அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏணிப்படி இருக்கு பாருங்க, லேடர். இந்த லேடர்ல இந்த ரெண்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. கரெக்டா? இந்த ஸ்ட்ராங்கா இருந்தா சென்டர்ல உள்ளது ஈஸியா கரெக்டா என்ன பண்ணிருக்கும், அரேஞ்ச் ஆகி ஒரு ஸ்டாக் மாதிரி என்னது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். சரியா? பாருங்க, அப்போ இந்த பென்டோ சுகர் அண்ட் பாஸ்பேட் தட் ஒன் இஸ் த பேக் போன், சென்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கிறது நைட்ரஜன் பேஸ். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்தது திஸ் டூ செயின்ஸ் என்னதெல்லாம், அதாவது பாலிநியூக்ளியோடைட் செயின் தானே. இந்த பாலிநியூக்ளியோடைட் செயின் என்ன பேட்டர்ன்ல அரேஞ்ச் ஆயிருக்கு? ஆன்டி பேரலல். ஓகேயா? ஆன்டி பேரல்னா மீனிங் என்னன்னா ஒண்ணு வந்து இப்படி இந்த டைரக்ஷன்ல போவாங்க, இன்னொன்னு நேரா அதுக்கு ஆப்போசிட்டா வந்தாங்கன்னா that one is ஆன்டி பேரலல். ஓகே, இப்போ இங்க ஆன்டி பேரல்ல பாருங்க, இந்த ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின் எப்படி போகுது பாருங்க, 5' to 3'. ஓகே, இன்னொரு பாலிபெப்டைட் செயின் எப்படி போகுது இங்க பாருங்க, 3' to 5'. அதாவது ஒன்னு இப்படி நேரா போறாங்க, இன்னொன்னு அப்படி ஆப்போசிட்டா டவுன்ல இதுக்கு பேரலல்லா வர்றாங்க. சரியா? இப்ப நான் உங்ககிட்ட ரொம்ப ஈஸியா சொல்றேன், 5' to 3' அப்படின்னு சொல்றேன். கரெக்டா? அப்போ 5', 3' இதுல யாரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஒரு ரீகால் போக வேண்டியது இருக்கு. பாருங்க, இது ஒரு பென்டோ சுகர் தானே. இந்த பென்டோ சுகர்ல கார்பன் எத்தனை இருக்கும்? 5 கார்பன். கரெக்டா? இல்ல 1, 2, 3, 4, இதுல 5th கார்பன். இப்ப பாருங்க, இந்த 5th கார்பன்ல உள்ள ஹைட்ரோக்சில் குரூப் வந்து ஃப்ரீயா இருந்துன்னா that one is 5'. ஓகேயா? அப்ப 3'ல யாரு ஃப்ரீயா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா
தேர்ட் பிரைம்ல இருக்கக்கூடிய OH குரூப் ஃப்ரீயா இருக்கணும். ஓகேயா? அப்போ 5 பிரைம் தட் ஆட்டோமேட்டிக்கலி இண்டிகேட்ஸ் யாரை இண்டிகேட் பண்ணுது? 5 பிரைம்ல இருக்கக்கூடிய ஹைட்ராக்சில் குரூப் நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்குது. 3 பிரைம்னா 3 பிரைம்ல இருக்கக்கூடிய ஹைட்ராக்சில் குரூப் ஃப்ரீயா இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பேரும் தான் என்னது கனெக்ஷன், அந்த பேக் போன் கனெக்ஷனுக்கு என்னது யூஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஸோ அது எப்படின்னு பாருங்க. எப்பவுமே 2 செயின்ஸ் ஆன்டி பேரலல் 5 பிரைம் டு 3 பிரைம்ல இருப்பாங்க, இன்னொன்னு 3 பிரைம் டு 5 பிரைம். ஓகேயா? அப்போ இதுல 5 பிரைம்னா என்னது? 5th கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ராக்சில் குரூப் இஸ் ஃப்ரீ. ஓகே, தேர்ட் பிரைம் என்னன்னா தேர்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ராக்சில் குரூப் ஃப்ரீ. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 5 பிரைம் 3 பிரைம்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேயா? அடுத்தது பாத்தீங்கன்னா இது நான் ஆன்டி பேரலல்னு சொல்லி தந்தேன்ல, ஒன்னு இந்த டைரக்ஷன் போடணும், இன்னொன்னு இன்வெர்டட் டைரக்ஷன்ல வருவாங்க. ஸோ அது எப்படின்னு மட்டும் நம்ம இந்த இமேஜ்ல பார்க்கலாம். பாருங்க, நம்மளுக்கு நியூக்ளியோடைடோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியும் கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்ல இருக்கிறது நைட்ரஜன் பேஸ். இந்த நைட்ரஜன் பேஸ் ஆல்வேஸ் கனெக்ட்ஸ் யாரு? பென்டோ சுகர் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. எத்தனாவது கார்பன் ஆட்டம்ல கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டத்துல தான் என்ன பண்ணிருக்காங்க? கனெக்ட் ஆயிருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல பாருங்க, இதுல தேர்ட் கார்பன்ல ஒரு ஹைட்ராக்சில் குரூப் இருக்குதுல்ல, அதே மாதிரி இதுக்கு ஜஸ்ட் நெக்ஸ்ட் அதை பாத்தீங்கன்னா இந்த பென்டோ சுகர்ல 5th கார்பன்ல உள்ள பாஸ்பேட் குரூப்ல இருக்கக்கூடிய யாரு இந்த ஹைட்ராக்சில் இந்த OH குரூப் என்னது இருக்கும்? நம்மளுக்கு ஃப்ரீயா இருப்பாங்க. சரியா? இப்போ இந்த பாஸ்பேட்டும் இந்த OHலயும் என்னது இருக்கும்? அதாவது 5th கார்பன் ஆட்டமும் 3rd கார்பன் ஆட்டத்திலும் என்னது கனெக்ஷன் நடக்கும். சரியா? ஸோ இது வந்து கரெக்டா அப்படி வந்து மூவிங்ல போயிட்டே இருக்கும். சரியா? இப்போ இதுவே இந்த சைட் பாருங்க, திஸ் ஒன் இஸ் ஆன்டி பேரலல், இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ நம்ம பென்டோ சுகர் எப்படி போடணும்னா இப்படி போடுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் இன்வெர்டட் கண்டிஷன்ல போடணும். சரியா? இங்கே பாருங்க, கனெக்ஷன் இஸ் பிட்வீன் 3 பிரைம், அதாவது 3rd கார்பன் ஆட்டத்துக்கும் 5 கார்பன் ஆட்டத்துக்கும் இடையில தான் இருக்குது. ஓகேயா? ஸோ யாருக்கும் இடையில பாஸ்பேட் குரூப்புக்கும் என்னது OH குரூப்புக்கும் இடையில நம்மளுக்கு என்னது இருக்கு? இதுல உள்ள கனெக்ஷன் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஸோ இது நம்மளுக்கு புரிஞ்சிட்டுன்னா ஆன்டி பேரலல் வந்து நம்மளுக்கு கிளியரா இருக்கும். தெரியலன்னா இந்த டயக்ராமை ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, NCERT புக்ல சைட்ல நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இதோட தேர்ட் கேரக்டர் பத்தி பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பேசஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. சரியா? நம்மளுக்கு தெரியும் நைட்ரஜன் பேசஸ் வந்து பியூரின்ஸ் அண்ட் பைரிமிடின்ஸ். அதெல்லாம் அடினைன் ஆல்வேஸ் கம்பைன்ஸ் வித் யாரு கூட? இதை பத்தின இன்ஃபர்மேஷன்ல நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருக்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, அடினைன் ஆல்வேஸ் கம்பைன்ஸ் வித் தயமின், குவானைன் ஆல்வேஸ் கம்பைன்ஸ் வித் சைட்டோசின். ஓகேயா? ஸோ இந்த ரெண்டு கனெக்ஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா அற்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அற்றுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பாண்டிங் எந்த பாண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் தான். ஸோ இதுல வந்து 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். குவானைனுக்கும் சைட்டோசினுக்கும் எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட்? 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ஓகேயா? ஸோ இதை எப்படி நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருக்குன்னா சைட்டோசின் அதுல C வருதா? A B C. சில நம்ம ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல C 3வது பிளேஸ்ல தானே வருது. ஸோ இதுல இருக்கக்கூடிய பாண்டிங்ல எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம்? ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். 3 ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இனிமே இதை மறக்க கூடாது. நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட டிஎன்ஏவோட டயாமீட்டர் எவ்வளவு? டயாமீட்டர் இப்ப சொன்னீங்கன்னா அதோட விட்டம். சரியா? டோட்டலா அதோட விட்டம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இதுல இருந்து இது வர 20 ஆம்ஸ்ட்ராங். ஓகேயா? இதை எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏ எத்தனை பாலிநியூக்ளியோடைட் செயின்? 2 பாலிநியூக்ளியோடைட் செயினால ஆனதுதானே. ஸோ அப்போ 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 ஆம்ஸ்ட்ராங் இது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டிஎன்ஏ கம்ப்ளீட். இப்போ டிஎன்ஏயோட ஒரு கம்ப்ளீட் ஒன் டர்ன் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒன் டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வந்து ஸ்பைரல் லேடர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்சன் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண அந்த பர்சன் இப்படியே ரவுண்டா இப்படி வந்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து 360 டிகிரி கம்ப்ளீட் ஆகும். சரியா? ஸோ இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து என்னதாகும்னு சொல்றாங்கன்னா ஒரு 360 டிகிரி என்னதாகுது நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு டர்ன் சொல்றாங்க. சரியா? இந்த ஒன் டர்ன்ல இருக்கக்கூடிய பேஸ் பேர்ஸ் எத்தனை? BDNAக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா இதுல வந்து எத்தனை? 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஓகேயா? அப்ப ஒன் டர்ன் வந்து எத்தனை ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 34. இதுல இருந்து இது வரை ரொட்டேஷன் ஆகுறது
34 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்ற ஆம்ஸ்ட்ராங். இப்போ வந்து இது வந்து எக்ஸாம்பிள் அந்த ஸ்பைரல் ஸ்டார் கேஸை என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா, இதுவும் நம்மளுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸி தான். 3க்கு அடுத்த நம்பர் என்னது 4 தானே, அப்போ 34 ஆம்ஸ்ட்ராங். ஒரு டேர்னோட நம்மளுக்கு அந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியும். 1 கம்ப்ளீட் டர்ன் வந்து ஒவ்வொரு டேர்னும் எந்த இதுல வந்து அடுத்த டர்ன் ஸ்டார்ட் பண்ணுனா எப்போ 34 ஆம்ஸ்ட்ராங் கம்ப்ளீட் ஆகுதோ அந்த டைம்ல அடுத்த இது வந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 1 டர்ன்ல எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கும், 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். இப்ப பாருங்க 1 டர்ன். இப்ப பாருங்க இதுல இது என்ன சொல்றாங்கன்னா டீப் க்ரூவ்னு சொல்லுவாங்க. ஓகே, க்ரூவ்னா என்னதுன்னா பள்ளம்னு சொல்லுவாங்க. இது கைரினையும் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. பாருங்க இது ரொம்ப உள்ள தள்ளி இருக்கிறதுனால இது டீப் க்ரூவ். ஓகேயா, அதே மாதிரி இதை வந்து இந்த சைட்ல இருக்கக்கூடிய இதை என்ன சொல்லுவாங்க, ஷாலோ க்ரூவ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டீப் க்ரூவ்ல இருந்து பாருங்க ஒரு என்னது டீப் க்ரூவ்ல இருந்து அடுத்த டீப் க்ரூவ் வரை இருக்கக்கூடிய அந்த டேர்னிங்ல இருக்கக்கூடிய பேஸ் பேர்ஸ் டோட்டலா எத்தனைன்னா 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். இதுதான் நம்ம என்னது ஒரு டேர்ன் அப்படி கரெக்டா நம்ம சொல்லுவோம். சரியா, இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சில நேரத்துல நம்மளுக்கு நீட் எக்ஸாம்ல இந்த ஆம்ஸ்ட்ராங்க்கு பதிலா நானோமீட்டர்னு கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். 34 ஆம்ஸ்ட்ராங் பதிலா 3.4 நானோமீட்டர்னு நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேயா, பாருங்க 34 ஆம்ஸ்ட்ராங்னா 3.4 நானோமீட்டர். இப்ப பாருங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கான்சிக்யூட்டிவ் பேஸ் பேர்ஸ், அதாவது இதுல உள்ள பேஸ் பேர்ஸ்க்கும் இதுல உள்ள பேஸ் பேர்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா 3.4 ஆம்ஸ்ட்ராங். சரியா, 3.4 ஆம்ஸ்ட்ராங். அப்ப இந்த நானோமீட்டர்ல சொன்னீங்கன்னா என்ன சொல்லுங்க, 0.34 நானோமீட்டர். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பேஸ் பர் ஸ்டாக்கிங். இங்க பாருங்க இது வந்து ஒவ்வொரு ஸ்டாக் பை ஸ்டாக்கா அட்டாச் ஆகி அதோட ஸ்டிஃப்னஸ் இது என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஓகேயா, பாலிநியூக்ளியோடைட் செயினோட அந்த ஸ்டிஃப்னஸை இன்க்ரீஸ் பண்ணி விடக்கூடியது யாரு, இந்த பேஸ் பர் ஸ்டாக்கிங். இது வந்து ப்ரொவைட் ஸ்டெபிலிட்டி டு டபுள் ஹெலிக்ஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்ப யாரு டபுள் ஹெலிக்ஸ்க்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பேஸ் பர் ஸ்டாக்கிங். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இன்ஃபர்மேஷன், இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான், பட் இதுல உள்ள கொஸ்டின் வந்து வரலாம். ஓகே, பாருங்க ஆன் த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதாவது இதுல எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கு அதை வச்சே அந்த ஓகே இதுல எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கு அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இந்த அது வந்து டிஎன்ஏ கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. அதோட தான் ABCD and Z. ஓகேயா, இப்ப இந்த டிஎன்ஏல நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் பெர் டர்ன். ஓகே, பெர் டர்ன்ல ஒவ்வொரு டர்னும் 34 ஆம்ஸ்ட்ராங், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க ஏல எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கும்னா 11 பேஸ் பேர். பி வந்து நம்மளுக்கு வாட்சன் அண்ட் கிரிக் மாடல்ல உள்ளது, அதுல 10 பேஸ் பேர்ஸ். அப்போ சில வந்து எத்தனை 9.33 பேஸ் பேர்ஸ். ஓகே, மூணாவது உள்ளதுல வந்திருக்கிறதுனால 3 3s are 9.33 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டில எத்தனைனா 8. ஃபோர்த் பிளேஸ்ல வந்ததுனால 4 2s are 8 அப்படின்னு வச்சுக்கோங்க. இசட்ல பாத்தீங்கன்னா இது என்னது, இசட் வந்து 2 மாதிரி இருக்குது இல்ல, ஸோ வந்து 12ன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா காயிலிங், அதாவது நம்மளுக்கு இந்த டபுள் நியூக்ளியோடைட் செயின் இருக்குல்ல, இந்த 2 பாலிநியூக்ளியோடைட் செயினும் எந்த ஆங்கிள் இது வந்து என்னது ஸ்பைரலா ரொட்டேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ABCD இவங்க எல்லாமே ரைட் ஹேண்டட். பட் ஒண்ணு மட்டும் அதுல எக்ஸெப்ஷனல் கேஸ் இருக்கு. that one is ZDNA. ZDNA எப்பவுமே என்னது லெஃப்ட் ஹேண்டட். ஸோ நம்மளுக்கு இதுல நீட்ல மோஸ்ட்லி வரக்கூடிய கொஸ்டின் என்னன்னா இந்த இடத்துல இதை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு பிறகு நம்ம பேஸ் பேர்ஸ் ஓகேயா, BDNAல உள்ள பேஸ் பேர்ஸ் எவ்வளவு இருக்கு அதையும் நம்ம என்னது எதிர்பார்க்கலாம். ஓகேயா, நாளைக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன்ஏக்கும் RNAக்கும் எந்த கார்பன் ஆட்டத்துல நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேயா, ஸோ இதை வந்து தெரிஞ்சதுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். until then bye from Dr. D. Usha Arasu. Thank you.